அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி, கண்டக சனி, இது மாதிரி சனிலாம் கொஞ்சம் படாத பாடுபடுத்தணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த கல் துவைக்கிறதுக்கு தான். அதே கல் நீரோட எங்கே இருக்கோ அங்கே இருந்தால் அது துவைக்கிறதுக்கு ஒரு கருங்கல். அதே கருங்கல் படி ஏறத்துக்கும் உதவுது, ஒரு மனுஷனுக்கு வழி காட்டுறது. அதே கல் சிற்பமாக வடிக்கப்பட்டதுன்னா அது கோவில் கர்ப்பகரத்துக்குள்ளே போயிடும். கருங்கல்லாக இருக்கிறது பிரச்சனையே இல்லை. அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் அதனுடைய பயன். இது வரைக்கும் இந்த மீன ராசிக்காரவங்களுக்கு அவங்க பிறப்புடைய ரகசியம் தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தனே தெரில சாமி, படாத பாடு பட்டுருக்கேன் சார், ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை சார், நானே ஏதாச்சும் சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எனக்கு விக்கிடுது சார், சொல்லக்கூட வார்த்தை வரல சார், எதை தொட்டாலும் நஷ்டம், ஏதாச்சும் ஒன்று வரும் நல்லது நடக்கும்னு நினச்சோன்னா அதுவும் இழுத்து மூடிடுறாங்க. ஒரு நியாயம் கேட்க போனால் அங்கே ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. நான் ஓடி விளையாண்ட காலம் போய் ஓடி ஒழிஞ்ச காலம்தான் அதிகமாக இருக்குது. இதுதான் மீன ராசியோட புலம்பல். உண்மையா இல்லையா யோசிங்க. இந்த புலம்பலுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணுமா வேணாமா? ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், ஏன்னா ஏழரை சனி நடக்குது, இந்த ஆள் பக்கத்து வீட்டில் இருக்க சொல்லவே படாத பாடு படுத்திட்டான், இப்போ என் வீட்லேயே வந்து உட்கார போகிறான், என்னை சும்மா விடுவான்? நமக்கு சந்தேகம் வரும்ல. நீங்கள் கேட்குறது கரெக்ட் தானே, நான் விளக்குறேன். ஐயா, உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். உங்கள் வீட்டில் குரு இருக்கார், அவர் தான் ஆட்சி, கவர்மெண்ட்டு. பிரைம் மினிஸ்டர் சுக்கிரன், அவர் தான் உச்சம். இன்னைய வரைக்கும் ஆண்டவன் உங்கள் செல்வாக்கை குறைச்சிருக்காங்களா பார்த்தீங்களா? எதுவுமே இல்லாமல் டிப்டாப்பாக இருந்துகிட்ருப்பீங்க, அதுதான் உங்கள் செல்வாக்கு. எதுவுமே இல்லைனாலும் டிப்டாப்பாக இருப்பீங்கள, அது மாதிரி ஒருத்தவங்கிட்ட உதவி கேட்குறதுக்கு கூட ஈஸியாக கேட்டுற மாட்டீங்க, யோசித்து கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அதே உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நீங்கள் கையெழுத்து கும்பிட கூட தயங்க மாட்டீங்க. உண்டா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ வேல்யூ உள்ள ஒரு பர்சனை சனி கெடுப்பாரா? அப்போ உங்கள் இடத்துக்கு வரும்போது சனி ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு குரு சப்போர்ட்டு, சுக்கிரன் சப்போர்ட்டு. உங்களுடைய அவசர நிலை மட்டும்தான் உங்களுக்கு ஆபத்து. அவசரம் மட்டும் படாதீங்க. சனி உள்ளே என்ட்ரி ஆகிட்டார்னா முதல்ல செய்யக்கூடாதது, நீங்கள் அவசரப்படக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எங்கே ஒரு சரிவு ஏற்படும் அப்படின்னா, தான் என்ற ஆணவம் எங்கே உருவாகுதோ, தான் என்ற எண்ணம் என்னைக்கு உருவாகுதோ அன்றைக்கி அழிஞ்சிரும். எத்தனையோ கோட்டைகள்லாம் எத்தனையோ பேர் அழிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி சரித்திரமே இருக்குது. அரசியல்லையும் இருக்குது, அதிகாரத்துலேயும் இருக்குது, இதிகாசத்துலேயும் இருக்குது. துரியோதனை அழிகிற கோட்டையா? கர்ணன் அவர் அழிகிறவரா? கர்ணன் அவர் அழிஞ்சு போகிறவரா? ஆனால் தாங்குகிற எண்ணம் எங்கே உள்ளே வருகிறதோ தடையமே இல்லாமல் போயிடுவாங்க. கர்ணனுக்கு எங்கேயாச்சும் கோயில் இருக்கா பார்த்துருக்கீங்களா? நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன்னா, மீனராசிக்காரர்கள் இப்போ உங்களுக்கு ஏழரை சனி நடக்குதேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. ஏழரை சனிங்கிறது நல்லா கவனிச்சிக்குங்க. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி சனி உங்களுக்கு வந்தார். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட இன்கமிங் அவுட் கோயிங்லாம் பாருங்கள். இப்போ இந்த 2.5 வருஷம் கழிச்சு உங்களை ஒரு புடி உயர்த்திருக்காரே தவிர கீழே இறக்கிருக்க மாட்டார். ஆனால் இந்த ஒரு புடி உயர்த்துறதுக்கு 16 வருஷம் வனவாசத்த கஷ்டத்தை பட்டிருப்பீங்க. நான் இல்லையேன்னு மறுக்கலை. ஆனால் அடுத்த உங்கள் 5 வருஷம் இவங்களோட ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த 5 வருஷம் கழிச்சு விடுபட்டு போகும்போது ஆகாய அளவுக்கு உங்களை உயர்த்த போகிறத தவிர தாழ்த்த போகிறது இல்லை. இதை முதல்ல நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் 2.5 வருஷம் நீங்கள் இப்போது உங்களுக்கு தாங்குகிற எண்ணம் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா எல்லாம் குரு பார்த்துப்பார். இப்படி நம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வர வேண்டாம். இதை மட்டும் மைண்டில் ஏற்றுங்களேன். சனி உங்களுக்கு கை கட்டி நிற்பார். இப்படி கை கட்டி வேடிக்கை பார்க்குறவங்க தான் சனி. இது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க. சனி கை கட்டி வேடிக்கை பார்க்குறவர். நீங்கள் ஒரு படத்தில் பார்த்துருக்கலாம், சிவகார்த்திகேயன் படம். 3 பேர் பார்த்தீங்கன்னா வாயில் துணி வச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. பாயிண்ட் வரட்டும் பேசலாம், பாயிண்ட் வரட்டும் பேசலாம், பாயிண்ட் வரட்டும் பேசலான்னு. அதுதான் சனி. பேசவே மாட்டார் மனுஷன். பேச வேண்டிய நேரத்தில் மொத்தமாக பேசிட்டு ஆட்டத்தை கழிச்சிட்டு போயிடுவார். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அதுக்குள்ளே நம்ம சும்மா இருக்க மாட்டோம், ஆளுக்கு ஆள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆளுக்கு ஆள் பேசுறது பிரச்சனையே இல்லை. மீனராசிக்காரங்க நம்மளே பேசக்கூடாது. இப்போது நம்ம மனசு முதல்ல தளரவே கூடாது. நான் பண்ணிடுறேன், என்னால் கிழிக்க முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. என்னமோ ஆண்டவன் கணக்கு போடுறான் சார், என்ன கணக்குன்னு தெரியல, நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன், நான் நம்புகிற தெய்வம் என்னை கைவிடாது, என்னுடைய குரு என்னை கைவிட மாட்டார், என்னை வழிகாட்டினவங்க என்னை கைவிட மாட்டாங்க. இந்த நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஏழரை சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. அச்சீவ்மெண்ட் டைம். நீங்கள் ஏதோ ஒன்று சாதிக்க போகிறீங்க. ஏதோ ஒரு கோலை நோக்கி உங்களோட பயணம் இருக்குது. அது தோல்வி அடையாது, கண்டிப்பாக தோல்வி அடையாது. இன்றைக்கி தெரிஞ்சுக்குங்க. இந்த பதவி பார்க்கும்போது உங்களோட எக்கனாமி எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். 2.5 வருஷம் கழிச்சு இது டபுளாக இருக்குமே தவிர ட்ரிபிளாக இருக்குமே தவிர
சார் என்கிட்ட இருந்த காசும் மொத்தம் போச்சு சார்னு சொல்ல மாட்டீங்க. இதுக்கு நான் கேரண்டியாக சொல்லுவேன். இதுக்கு ஒன்றே ஒன்று தான். நான் என்ற எண்ணத்தை நீங்கள் எந்த இடத்துலையும் பதிவு பண்ணாதீங்க. நான் என்ற எண்ணத்தை எங்கேயுமே பதிவு பண்ணாதீங்க. என்னால் முடியும் போ. யாரையும் எதிர்த்துக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் மேஜிக்கு. ஏழரை சனிக்கிட்ட செய்யக்கூடாத ஒரே ஒரு விஷயம், யாரையுமே எதிர்த்துக்கக்கூடாது. சிறு துரும்பும் பல் குத்த உதவும். ஒருத்தவர் ஒரு பேனா வச்சுக்கிட்டு ரீஃபில் போயிடுச்சு, எழுத முடியல, தூக்கி போட்டார். அப்புறம் ஒருத்தர் வந்தார், இதை வச்சுக்கோங்க கையில். அதை உங்களை தூக்கி போட சொன்னதா? சார் இது எழுதாது சார், வச்சுக்குங்க. சரின்னு வச்சுக்கிட்டாங்க. ட்ரெயினுக்கு போனாங்க. ட்ரெயினில் போய் சீட்டில் போய் உட்காந்து படுத்துட்டாங்க. ஒரே இருக்கும். ஃபேன் ஓடலை. எல்லா ஃபேனும் ஓடுது, இந்த ஃபேன் ஓடலை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுவிட்ச் ஆனில் இருக்குது, ஓடலை. அப்போ எதிர்த்த பெட்டில் படுத்திருந்தவர் சொல்கிறாரு, சார் அதை கொஞ்சம் சுற்றி விடுங்க ஓடும் அப்படின்னு. சட்டப்பையில் பேனா இருக்குது பாருங்கள், அதை வச்சு சுற்றி விடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்படி எடுத்து அந்த ஃபேனை லைட்டாக சுற்றி விட்ட உடனே அது பிடிச்சிக்கிச்சு, சருன்னு சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அந்த பேனாவே இவர் தூக்கி போட்டார். அந்த பேனா இது உங்களுக்கு உதவும்னு சொல்லி வச்சுக்க சொன்னார். அப்போ அவருக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொருத்தர் வந்து அந்த ஃபேனை சுற்றி விட சொல்கிறாரு. இப்படி இருந்தனால உங்களுக்கு எவ்வளோ நன்மை பாருங்கள். மூச்சு அடைச்சிருந்த உங்களுக்கு ஃபேன் காற்றால் நிம்மதியாக தூங்குனீங்க. 6 மணி நேரம் ட்ராவல் என்ன ஆகும் லைஃபு? தூக்கம் வருமா? கொசு கடி. உங்கள் நிலமை என்ன ஆச்சு? அந்த பேனை தான் அவங்களை காப்பாற்றினது. அப்போ உதவி இல்லைன்னு எதையுமே நினைக்காதீங்க, தூக்கி போட்டுறாதீங்க. எல்லாமே உங்கள் கையில் வச்சுக்கோங்க. இதுதான் காலம் உங்களுக்கு உணர்த்துற பாடம் மீனராசிக்காரங்களே. இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனி நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறாரு, நிறைய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. ஆனால் அவரோட பிடியில் வச்சுருக்காரு. உங்களை எப்படி வச்சுருக்காரு? கைப்பிடியில் வச்சுருக்காரு. ஆனால் அவரோட பிடி உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டத்தை உண்டாக்காது. இவர் மட்டும் சரியாக பிடிக்கலன்னா உங்களை சட்டம் தண்டிச்சிரும், காலம் தண்டிச்சிரும், உறவுகள் தண்டிச்சிரும், உதவி செய்கிறவங்க தண்டிச்சிருவாங்க. யாரும் உங்களை தண்டிக்காமல் இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன ராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை எப்படி கையாளலாம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது குரு பயிற்சி வீடியோ வரப்போகுது. ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. மீன ராசியில் பிறந்திருக்கீங்க, ஐயோ ஏழரை சனி, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அந்த இடத்துல ஐயோன்னு சொல்லவே கூடாது. ஐயோன்னு சொன்னாலே ஆபத்து. இந்த ஏழரை சனி இவர் ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு அப்படின்னு நம்பினீங்கன்னா அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் முதலடி, ஃபஸ்ட்டு வெற்றி. நிச்சயமாக நம்புங்க. ஏழரை சனி உங்களுக்கு பாதுகாப்பான நேரம். உங்களுக்கு நிறைய விஷயத்தை உணர்த்த போகிறாரு, உதவி செய்ய போகிறாரு. உங்களுக்கு பண பிரச்சனைகள் வராது, அருள் பிரச்சனைகள் வராது. உங்களுடைய அருள் பரிபூர்ணமாக உண்டு. புத்திசாலித்தனமாக செய்கிறதா நினச்சி சில விஷயத்தை கோட்டை விடாதீங்க. சில பேரை கனெக்ட் பண்ணிக்கோங்க, சில குருமார்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏழரை சனி பல சாகசங்களை செய்ய வைக்க போகுது, சரித்திரத்தை படிக்க வைக்க போகுது. இது ஜென்ம சனி. இந்த ஜென்மம் எடுத்தோம் இல்லையா, இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு என்ன காரணன்றத தெரிய வைக்க போகிறாரு. ஒவ்வொரு நாளும் இப்படி கடந்து போக முடியாது. இந்த ஜென்மம் இருக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்க போகிறாரு. சனி பகவான் உங்களை கெடுக்கலை. அவரோட பிடியில் இருக்கிறத நீங்கள் சந்தோஷமாக நினைங்க. தினமும் நீங்கள் செய்ய வேண்டியது, விநாயகருக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க. அனுமானுக்கு சனிக்கிழமை ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். மறக்காமல் ஒரு 500 லைக் வரட்டும். மீனராசிக்காரங்க லைக் பண்ணுங்கள். நன்றி.